34 யாத்திராகமோ 34 யாத்திரா 34 நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். அந்த எல்லையில் விஸ்தாரம் அவசியமான இந்த ஊழியத்திலும் சரி, குடும்பங்களிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் தருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை, ஃபினான்சியல் காரியங்கள், உங்களுடைய எதிர்கால காரியங்கள், எல்லைகளில் ஒரு விஸ்தாரம் நமக்கு அவசியம். இருக்கிற எல்லை நமக்கு போதாது, இடைஞ்சலாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. இதில் நமக்கு போதவே போதாது. கண்டிப்பாக இது நமக்கு வேணும். அதை விரும்பணும், ஜெபிக்கணும், காத்திருக்கணும். கண்டிப்பாக எல்லையில் விஸ்தாரம் என்று ஒன்று உண்டு. ஸோ இதில் எல்லையை விஸ்தாரமாக்கணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. அதில் முதல் கண்டிஷன் என்ன கண்டிஷன்? நம்பர் 1, எல்லையை குறித்து கொள்ள வேண்டும். சில விஷயத்தில் எல்லை குறிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். நம்பர் 2, எல்லைகளை என்ன வேணும்னு சொன்னார்? என்ன வேணும்னு சொன்னார்? யாத்திரா 19:21 வாசி. யாத்திரா 19:21 வாசி. 19:21 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க ஒரு கண்டிஷன் சொல்றாரு. உங்கள் எல்லையை நான் விஸ்தாரமாக்கணும்னா, 1 நீ எல்லை குறிக்கணும். 2 சொல்றாரு எல்லையை கடந்து வராதபடிக்கு. அப்படியானால் எல்லையை மீறக்கூடாது. எல்லை குறிக்கிறது வேறு, அது பார்த்துட்டோம். இங்க 2வது என்ன சொல்லியிருக்காங்க? எல்லையை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. இடைவெளி இருக்கணும் அப்படின்னார். அதில் நிறையா சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஆசாரியர்களுக்கும் அந்த லேவியர் ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையில என்ன இருக்கணும்? ஒரு இடைவெளி இருக்கணும். எத்தனை ஆயிரம் முழ தூரம் படிச்சிருக்கீங்களா? இப்போ இது என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கை பெட்டி முன்னால போனோம், நீங்க எல்லாம் பின்னால போனோம். அப்படியே நீ அதை தொட்டு பார்க்க ஆசைப்படக்கூடாது, நெருங்கி போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுக்கு இடைவெளி இருக்கணும்ன்றாரு. இடைவெளி. அப்போ அங்காண்டவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு எல்லை நான் போட்டிருக்கிறேன், அந்த எல்லையை நீ என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஒரு எல்லை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எல்லை கொடுத்துருக்கா, இதை நான் என்ன செய்யக்கூடாது? நல்லா இருக்குமா பார்த்தா, நான் இப்படி ஏறி இப்படி வச்சா நல்லா இருக்குமா, பார்க்க அழகாக இருக்கும், அசிங்கமாக இருக்கு, என்ன இவருக்கு என்னாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் இதை என்ன செய்யக்கூடாது? அப்போ எல்லையை என்ன செய்யக்கூடாது? மீற கூடாது. எல்லாருக்கும், பழைய ஏற்பாடு இருக்கட்டும், புதிய ஏற்பாடு இருக்கட்டும், இந்த சத்தியம் மட்டும் புதிய ஏற்பாட்டிலையும் கண்டினியூ ஆகுது. எல்லை மீறக்கூடாது, இடைவெளி வேணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இதனுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணியத்துக்கு போனோம். ஞாபகம் இருக்கா? ஒரு சரித்திர பின்னணியத்துக்கு நம்ம போனோம். அந்த சரித்திர பின்னணியம் என்னங்கிறது சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அப்படிங்க ஆசா, அதில் ஒரு 3 பேரை படித்தோம். ஞாபகம் இருக்காங்க? பார்க்காம சொல்லுங்க. தஸ், புஸ், கோகாத், கெர்ஷோன், கோகாத், மெராரி. வெரி குட், நல்லா வச்சிருக்கீங்களே. சரி, எப்படிங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்யும்படி தேவன் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். யாக்கோபுடைய, என்ன கவனிங்க, யாக்கோபுடைய பிள்ளைங்க 12. இந்த 12ஐயும் கோத்திர பிதாக்களாய் தேவன் மாற்றினாரு. லேவி மட்டும் உள்ள வரமாட்டான். அதுக்கு பதில் யோசேப்புக்கு 2 மடங்கு பங்கு உள்ள வந்திருக்கு. இதை இருக்கட்டும்.
இப்போ இந்த 12 பேரும் பிதாக்களாய் மாற்றப்பட்டார்கள். கோத்திர பிதாக்கள் என்கிற ஸ்தானத்தை அடைந்தார்கள். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யும்படி இந்த லிஸ்ட்ல இல்லாத லேவியின் சந்ததிய தேவன் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் பொழுது ஆரோனையும் அவன் குமாரனையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி, பலி செலுத்தும்படி, ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த முக்கியமான தேவனுக்கும் ஜனத்துக்கும் நடுவில் பலி செலுத்தக்கூடிய அந்த ஊழியத்தை செய்யும்படி தேவன் யாரை ஏற்படுத்தினார்? லேவியின் கோத்திரத்தில் உள்ள ஆசாரியனாகிய ஆரோனையும் அவன் குமாரரையும் ஏற்படுத்தினார். சரி, இப்ப ஆரோனுடைய 2 பிள்ளைகள் தவறு செய்து மரித்து போனார்கள். அந்நிய அக்கினினால மரித்து போனார்கள். மரித்து போன பிற்பாடு ஊழியத்துக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. வேலை அதிகம் இருக்கு. இப்போ நம்மளாவது சனி ஞாயிறு தான் உங்களை கூடி வச்சு நம்ம பாடி ஆராதிச்சு வசனத்தை போதிக்கிறோம். அங்க அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் நல்ல வேலை, பழைய ஏற்பாட்டு ஆசாரியனா யாராவது விடிக்க கத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு ஊழியனாய் கத்த தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். வெட்டி முடியாதுங்க, வெட்டி முடியாது, தோலை உரிச்சு முடியாது, கிளீன் பண்ணி முடியாது. எங்க நிலைமை யோசித்து பாருங்க. கத்தர் தப்பு வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். காலையில் ஆரம்பிக்கிற பழி வந்துகிட்டே இருப்பான். ஏன்னா நேற்று வந்து இன்னைக்கு வருவான். நேற்று ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதே தப்பு இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு கடாவை பிடிச்சிட்டு வருவான். அவன் வெட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்டா உனக்குள்ள வெக்கமே இல்லையா? உன்னே சொல்லலை, உனக்குள்ள வெக்கமே இல்லைடா, நேத்தான வந்த பாருங்க. எவ்வளவு கிருபை உள்ள தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செஞ்சவன் ஊருக்கே தெரியும். ஒரு தப்பு செஞ்சவன் முழு பாளையத்துக்கும் பரவிடும். அவன் கடாவை பிடிச்சிட்டு வரும்போதே என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. அதுக்குள்ளேயும் பக்கத்து கோத்திரத்துக்கு போயிடும். 12 கோத்திரத்துக்கும் பரவிடும். உள்ளேயே போயிருக்க மாட்டான் பலி செலுத்துறதுக்கு. 12 கோத்திரத்துக்கும் இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவம் செஞ்சுட்டான், என்னத்தையே திருடிட்டான், என்னமோ பொய் சொல்லிட்டான், அப்படியே பரவிடும். அடுத்த அந்த தெருவுக்குள்ள அவனால போக முடியுமா? எவ்வளவு வெக்கமா இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும். தேவ பிள்ளையே, நான் அதை சொல்லதுக்கு காரணம் நீ நானும் எவ்வளவு பாக்கியமான்னு தெரியுமா? பாவங்களை மூடினார், கழுவினார், ஆளை கடலில் ஆழத்தில் போட்டு விட்டார். இன்னைக்கு உங்களை நான் பார்க்கும்போது அப்படியே பரலோக பரிசுத்தவான்களா உங்களை பார்க்கிறேன். என்னையும் நீங்க அப்படித்தான் பார்க்கறீங்க. ஆனா என்ன சேட்டை பண்ணணும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். நைட்டோட ஒப்புரவாயிட்டு காலையில் வேகமா முக்கார போட்டு வந்துட்டோம் எல்லாரும் இல்லையா? வேகமா பைபிளை தூக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு வாங்கிட்டோம். ஆனா என்ன பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணான்னு ஊருக்கே தெரியும். எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு ஆளுகளை பாருங்க. நம்மளை எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு பாருங்க. அல்லவல மானத்தை காப்பாத்தினார். அசைவாடும் ஆண்டவருக்கு மகிமையுண்டாகும். கவனிங்க, இப்போ வேலைக்கு ஆள் தேவை, ஊழியத்துக்கு ஆள் தேவை, ஆசாரி கூடாரத்துக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னா, எப்பா இப்போ ஆசாரி கூடாரத்துல ஊழியம் நிறைய இருக்கு. ஆனா ஊழியம் செய்யறதுக்கு ஆளு ஆரோனும். இப்போ 2 பேர் போக அவனுக்கு 4 பிள்ளைங்க, மீது 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க செஞ்சுக்கிட மாட்டாங்க. அப்போ இன்னும் சிலரை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் பின்பு இந்த கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது நம்ம அதை பார்த்துட்டோம். அது அதுல யாரை ஏற்படுத்தணும்னா, தான் கோத்திரம் அல்ல, சிமியோன் கோத்திரம் அல்ல, ரூபன் கோத்திரம் அல்ல, அதே அந்த ஆரோன் இருக்கிற லேவி கோத்திரத்துல உள்ளவர்களிலேயே நீ இதுக்கு ஏற்படுத்து அப்படின்ற. அப்படியா? அப்படின்னா உடனே லேவியின் பிள்ளைகள் 3 பேர். லேவியின் பிள்ளைகள், லேவி யார் தெரியுதா? யாக்கோபுடைய மகன். இந்த லேவிக்கு 3 பிள்ளைங்க உண்டு. எங்க இதெல்லாம் வசனம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சரியா? இது எந்த அதிகாரம் தெரியும் தானே? 3 என்னாமோ 3 இதுல இருக்கு. இது என்னாமோ 3ல இருக்கு, போய் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சதுதான். லேவியின் பிள்ளைகள் 3 பேர். அந்த 3 பேருடைய பேர் சொல்லுங்க. கெர்சோன், கோஹாத், மெராரி. இந்த 3 பேரையும் ஆசாரிப்பு கூடாரத்துல வேறு சில வேலைகளை செய்யும்படி நியமிக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச் இருக்கு, ஊழியம் இருக்கு, சபை இருக்கு. இதுல எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? பிரசங்கம் பண்றது மட்டுமா வேலை? நான் சொல்லுவேன், ஊழியத்துல 100 வேலைன்னா 100ல 100வது வேலை தான் பிரசங்கம். நீங்க பிரசங்கம் தான் மெயின் வேலை நினைக்க கூட. இது மெயின் வேலை தான் இல்லைங்களே. ஆனா இது ஒன்று. இது அல்லாம மேல ஏறதுக்கு முன்னால 99 வேலை கீழே இருக்கு. 99 வேலை அறையில இருக்கு, அந்தரங்கத்தில் இருக்கு, ஊழியத்தில் இருக்கு, சபை மக்களோடு சேர்த்து செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனால மைக்க பிடிக்கிறது தான் ஊழியம் நினைக்காதே.
ஊழியம் நினைக்காதுங்க. இது 100ல் 1, இது அல்லாம 99 இருக்கு. அந்த 99 செய்தவனுக்கு தான் அந்த 100 கொடுப்பாரு. எடுத்த உடனே எங்க கையில மைக்க கொடுக்கல, முதல்ல தொடப்பகட்டையை தான் கொடுத்தாரு. சரி கவனிங்க. அப்போ அதெல்லாம் கொடுத்து 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 பிரஷை கொடுப்பாரு, அப்புறம் விளக்கமாத கொடுப்பாரு, அப்புறம் இந்த மாரை கொடுப்பாரு, எல்லா மாதிரியும் கொடுத்துட்டு சரி இவன் கைக்கு எல்லாமே வந்துருச்சு, கடைசி என்ன வரணும்? புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஊழியத்தினுடைய முறைமைகள். இப்படி வந்தா தான் இந்த மைக் கடைசி வரை கையில இருக்கும். எடுத்த உள்ள வந்தவனே மைக்கெல்லாம் நீ இருக்க மாட்டேன், மைக்கு இருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து இவங்க பழி செலுத்தட்டும். ஆசாரியனாகிய ஆரோனும் அவன் பிள்ளைகளும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசாரியத்துவ வேலையை செய்யட்டும். ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துல இன்னும் வேறு சில பணிகள் உண்டு. இந்த சபையில இன்னும் வேறு சில பணிகள் உண்டு. சொல்லுங்க, வேற என்னலாம் இருக்கு? இது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. இது வர்றதுக்கு முன்னால நேற்று எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணீங்களே, அது ஒரு பகுதி. அங்க கிளீன் பண்ணீங்க, இங்க கிளீன் பண்ணி, சேர தொடச்சிங்க, லைட்டை போடுறீங்களே, ஃபேனை போடுறீங்களே, இது ஒரு பகுதி. இவ்வளவு வேலையும் நான் செஞ்சு மைக்க பிடிக்க முடியுமா அடுத்து? அப்படின்னா நான் திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிக்கணும். திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிச்சதான் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண முடியும். அப்போ இதெல்லாத்துக்கும் ஒருவரை சிலரை நியமி அப்படின்னு இந்த 3 பேரையும் கர்த்தர் நியமிக்கிறார். கெர்சோனை சில பணிகளுக்கும், கோகாத்தை சில பணிகளுக்கும், மெராரியை சில பணிகளுக்கும் கர்த்தர் நியமிக்கிறார். நியமிச்சுட்டு ஆண்டவர் இதுல யார ரொம்ப ஹைஃபையா உயர்த்தி சொல்வார்னா கோகாத். அதை மட்டும் எடுங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 3 எடுத்துக்கோங்க. என்னாகமத்தை 3 எடுத்துக்கோங்கம்மா. 3 எடுத்துட்டு கர்த்தர் அதை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுவார் பாருங்களேன். அவனுடைய வேலை மட்டும் எவ்வளவு. அதை 3ஆம் அதிகாரம் 31 வாசி. 3:31 வாசி. அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும். 4 வாசி. அடுத்த அதிகாரத்துக்கு வந்து 4 வாசி. ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னால ஒரு சின்ன அறிமுகத்துக்கு அந்த 3ல அவங்க 3 பேரை வருது பாரு. அதை மட்டும் வாசி பார்க்கலாம். என்னாமத்துல 3ல அவங்க 3 பேர் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே. நல்லா கவனிங்க. லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் 17ஆம் வசனம். கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். இந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 3 பேருக்கும் என்ன டியூட்டி, என்ன வேலை, என்ன ஊழியம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கெர்சோனுக்கு ஒரு வேலை, கோகாத்துக்கு ஒரு வேலை, மெராரிக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை மட்டும் ஹைலைட் பண்ணுவாரு. அதான் 4 இருக்கு. 4 வாசி. ஆசாரிப்பு கூடாரத்தில். நல்லா கவனிங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல இப்ப என்ன ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஊழியம் செய்யக்கூடியது யாரு? உள்ள ஊழியம் செய்யக்கூடிய பிரதான ஊழியத்தை செய்யக்கூடியது யாரு? ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும். சரி, அவனுக்கு உதவியாய் பல வேலைகளை செய்வதற்கு 3 பேர் நியமிக்கப்பட்டாங்க. 1 கெர்சோன், அவனுக்கு ஒரு சில வேலை. 2 கோகாத்துக்கு ஒரு சில வேலை. 3 மெராரி. இந்த 3 பேருக்கும் 3 விதமான வேலைகளை கர்த்தர் கொடுத்துட்டு ஒருத்தனை மட்டுமே தேவன் ஹைலைட் பண்ணி காமிக்காரு பாருங்களேன். ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகள் குறியது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு மட்டும், இந்த கோகாத் என்கிறவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வேலை சாதாரண வேலை இல்லை, மகா பரிசுத்தமான வேலை. அவன் நியமிக்கப்படும் பொழுதே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் அவனை நியமித்து வச்சிருந்தார். சாதாரண இடத்துல வைக்கல. இந்த 2 பேரை விட அவனை மேலான ஸ்தானத்துல வச்சிருக்காரு. இது தேவன் அவனுக்கு, அவன் தகுதியானவன் என்பதற்காக அங்க உட்கார வைக்கல. அவன் மேல் தேவன் வைத்த ஒரு இரக்கம், கிருபை அவன் அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்தது. மகா பரிசுத்தமானது. அல்லேலூயா. சரி, இப்போ கொடுக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார்? உன் எல்லையை விஸ்தாரமாக்கணும்னா நீ எல்லைய பவுண்டரிய தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கோகாத்துக்கும் மெராரிக்கும் கெர்சோனுக்கும் ஆளுக்கு ஒரு பவுண்டரி, ஒரு எல்லையை தேவன் கொடுத்துட்டார். எல்லையை கொடுத்த பிற்பாடு என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள் நல்லாத்தான் இருந்தான். எப்போதுமே ஆரம்பத்தில் நல்லாத்தான் இருக்கு எல்லாமே. கொஞ்சம் நாள் நல்லா நீட்டா ஒழுங்கா
அவனுடைய பணிகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். 3 பேருமே ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலங்கள் போச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த கோகாத் இவர்கள் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்களாங்க? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இந்த கோகாத்து பிந்தின நாட்களை யாராவது வருவாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? எங்கேயா படிச்சுதான் அசைன்மெண்ட் கொடுத்தேன் 3 வாரம். என்ன பண்ணீங்க? 3 வாரம் படிச்சீங்க, பரிச்சலைங்க. மற்றவங்க ஒரே ஒரு ஐயா மட்டும்தான் அசைன்மெண்ட் எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அங்கே வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஐயா எழுதி வச்சுருக்கீங்களா? சரி. வேறு யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா? சரி, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. இந்த கோகாத்து பிந்தின நாட்கள்ல இவன் யாருன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சீங்களா யாராவது? அதை வாசிக்க சொன்னேன், வாசித்தீங்களா? அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? இந்த கோகாத்து தான் யாரா வருகிறான் அப்படின்னா யாராவது கண்டுபிடிச்சிக்கலாங்க? இந்த முழிக்கீங்களே பாருங்க. அடுத்த வருஷம் லேவியர் ஆகணும் தான் உங்களுக்கு. கண்டுபிடிச்சீங்களா? இந்த கோகாத் அடுத்து வரும்போது இவன் யார்? இவன் சந்ததியில் வரக்கூடியவர்கள் யார்? கண்டுபிடிச்சீங்களா? ஒருவரும் இல்லையா? சரி, 16க்கு வாங்க. என்னாகமம் 16க்கு வாங்க. 16:1 வாசி. 16:1. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய வரிசையா வாங்க. லேவி. லேவி யாருங்க? யாக்கோபுடைய பிள்ளை. இப்போ அவனுடைய பிள்ளை, இந்த லேவியுடைய பிள்ளை யாரு? கோகாத். சொல்லுங்க, யாரு? கோகாத். இப்போ வாசிங்க. இத்சேரின் மகன். இத்சேரின் மகன் கோராகு என்பவன் யாரு? நிமிர்ந்து பாருங்க. யாரு? கோராகு எந்த சந்ததி? கோராகு எந்த வம்சத்துல வந்தவன்? லேவி சந்ததி, லேவி கோத்திரம் தான். வம்சத்தை கேட்கிறேன். கோத்திரம் வேறு, வம்சம் வேறு. எந்த வம்சத்துல வந்தவன்? 3 பிள்ளைங்க. எங்க என் கையை பாருங்க. லேவிங்க. லேவிக்கு கீழே 3 பேருங்க. அதுல ஒருத்தன் கோகாத்துங்க. இவனுக்கு கீழே இவன் பிள்ளை தான். யாரு? கோராகு. லேவி, கோகாத், கோராகு. சொல்லுங்க. லேவி, கோகாத், கோராகு. கோராகு எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? கோகாத் வம்சத்தை சேர்ந்தவன். கோராகு யாருடைய பிள்ளைன்னு சொல்லலாம்? கோகாத்துடைய பிள்ளை. கோகாத்துடைய வம்சத்துல வந்தவன் தான் கோராகு. அப்போ இந்த கோராகுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா காலத்திலேயே தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல மகா பரிசுத்தமான பணியை செய்யக்கூடிய ஒரு மேன்மையான ஸ்தானத்தை தன் கிருபையினால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். கொடுத்ததுல என்ன செய்யணும்? திருப்தியா இருக்கணுமா இல்லையா? தேவன் கொடுத்ததுல சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? எனக்கு இதை கொடுத்துருக்கீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையா ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம்னாலும் நீங்க கொடுத்த வேலையை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா அப்படின்னு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அவருக்கு உகந்தவர்கள், பிரியமானவர்கள். அடுத்த கட்ட லெவல் உயர்வுக்கு தேவன் அவர்களை கொண்டு போக ஒரு திட்டம் அவருக்கு உண்டு. என்ன செஞ்சான் பாருங்க, வாசி தொடர்ந்து. சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட அதுக்குள்ளே கூட்டிட்டான் பாருங்களேன். உபவாச ஜெபத்தை கூட்டி பாருங்க, சும்மா 20 பேர் தான் வருவாங்க. ஆமா, ஆனா கலகம் பண்ண கூட்டி பாருங்க 250 பேர் வந்துட்டான். எதுக்கு வந்தான் அவனுக்கு தெரியாது. அவன் கூப்பிட்டா நான் வந்தேன், இவன் கூப்பிட்டா நான் வந்தேன். 250 பேரை கூட்டிட்டான். கூட்டிட்டு மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னா. இவன் தனக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்புல திருப்தி இல்லாம, அதுல உண்மை இல்லாம, அத மன ரம்மியத்தோடு செய்யாம, இவனுடைய சந்ததியில வந்த கோகாத்தின் சந்ததியில வந்த கோராகு கூட்டம், அவன் குடும்பம், அவனை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு அவன் 3 காரியத்தை அவன் பற்றி கொள்ளும்படி 3 இடத்துல அவன் கைப்பற்றும்படி விரும்பினான். 1, ஆசாரிய பட்டம், அதுல இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். 2, எங்கள் மூலமும் தேவன் பேசுவார், நானும் பிரசங்கம் பண்ணணும். 3, எல்லாரும் பரிசுத்தம்,
இனிமே பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த 3 காரியமும் 16ல 9லிருந்து வாசி. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டைகளை சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? சொல்லுங்க, எதை தேடுறா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ள இருக்க மனமில்லாமல் எல்லையை மீற ஆரம்பிக்கான். அவன் எல்லையை மீறி மோசையின் ஸ்தானத்துல உட்கார விரும்புறான். இது யாருடைய சுபாவம்? கரெக்டா பிடிங்க பார்க்கலாம். லூசிபருடைய சுபாவம். தன்னுடைய சேரை விட்டுட்டு இன்னொருத்தருடைய சேர்ல உட்கார விரும்புகிற, பின்னால உட்கார்ந்து இந்த சேரை சொல்லல, அது எங்க ஃப்ரீயா இருக்கோ அங்க உட்காருங்க, அதை சொல்லல, ஸ்தானத்தை சொல்றேன். கர்த்தர் கொடுத்த உயர்வின் ஸ்தானத்தை சொல்றேன். அவருக்கு கொடுத்த அந்த சேர்ல உட்காருகிற அந்த இருதயம் அவனுக்கு இல்லாம, அந்த மனரம்யம் இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம, உண்மை இல்லாம இந்த சேர்ல உட்கார்ந்தது போதும். கொஞ்சம் அந்த சேர் நல்லா இருக்கு, அதுல கை 2 பக்கமும் கை இருக்கு, கொஞ்சம் சாய்மானம் இருக்கு, நல்லா சாஞ்சுக்கிடலாமே. உங்களுக்கு சாயிறது மட்டும்தான் தெரியும், உள்ளுக்குள்ள அவ்வளவும் புல்லட்டு, சுத்தி சுத்தி புல்லட்டா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. சாய்மானம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த சேர்ல உட்காரணும். ஆசாரிய பட்டம் எனக்கு வேணும், எனக்கு இந்த வேலை மட்டும் ஆசாரிய பட்டத்தை எனக்கு வேணும் சொல்றான். ஒண்ணு. ரெண்டாவது, உன் மூலம் தான் கர்த்தர் பேசுவாரா? என் மூலமும் பேசுவாரு. அவர் தான் பிரசங்கம் பண்ணுவாரா? கவனிங்க, ஆசாரிய பட்டம் எனக்கு வேணும். அடுத்து என்ன வேணும்? எனக்கு பிரசங்கம் மைக்கு வேணும். பிரசங்க மைக்கு இது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு அடியோட விட்டுருவாரு. உங்களுக்கு உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு அடி, பக்கத்துல நமக்கு ஒரு அடி தாங்க, ஆனா புடிச்சு பேசுறவனுக்கு ஒரு அடிதான். ஆனா உங்களுக்கு வெறும் சாட்டை, எங்களுக்கு அதுல குண்டுமணியை மாட்டிட்டு கொடுப்பாரு. அல்ல, இது ஈஸி நினைச்சிடாதீங்க, இது லகு நினைச்சிடாதீங்க. நல்லா கவனிங்க. ஆசாரிய பட்டம், அடுத்து பிரசங்கம் பண்ற மைக்கு, அடுத்து இன்னும் சொல்லுவான், என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுன்ற, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்ற, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம்னு சொல்ற, எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்காங்க, சும்மா போ. இன்னைக்கும் ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசம் அன்னைக்கு இருந்து வந்ததுதான். இன்னைக்கு என்ன உபதேசம் இருக்கு? நீ செய்த பாவம், செய்யற பாவம், செய்ய போகிற பாவம், எப்படி கடந்த பாவம், இன்னைக்கு செய்யற பாவம், நாளைக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரு. அப்படி அவன் என்ன சொல்ல வாரா? பாவம் நீ செய்யலாம். அந்த உபதேசம் தான் அங்க ஆரம்பிச்சிச்சு. அவன் சொல்றா, ஜனங்கள் பரிசுத்தமா தான் இருக்க, கர்த்தர் சொல்றாரு பரிசுத்தம் பண்ணுன்றாரு. இவன் வந்து சொல்றா, எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்கோம், போதும் போதும் வேலையை பார்த்துட்டு போ, நாங்க பரிசுத்தமா தான் இருக்கோம். எல்லை மீற ஆரம்பிச்சான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை தாண்ட ஆரம்பிச்சான். உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஒரு எல்லையை உனக்கு வச்சிருக்கிறேன், அந்த எல்லையை நீ மீற கூடாது. கீழ்ப்படி இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அவரை உருவாக்குனவர் கரமே ஏற்ற நேரத்தில் உயர்த்த ஆரம்பிக்கும். ஆனா அடங்கி இராமல் அடங்காப்பிடாரியா எல்லையை மீற ஆரம்பித்தால் நீ மீற நினைக்கிற அந்த எல்லை வாயை பிளந்த ஆரம்பிக்கும். அவன் எல்லையை மீறி காலை எடுத்து வச்சான். அவன் எங்க காலை வச்சானோ அந்த பூமி வாயை பிளந்தது. நமக்கு தெரியும் சம்பவம். அவனும் அவன் குடும்பம் மொத்த சந்ததியும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். இதே மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாலே நடக்கல, இதுக்கு பின்னாலே நடக்கல. இஸ்ரவேல் புத்திரர்ல ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. பயங்கரமான ஒரு சம்பவம் அங்கே நடந்து முடியுது. அதிகாரம் முழுவதும் முடிவில் பெரிய வேதனை, மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனைக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? கோராக. அவனுடைய சுபாவம் என்ன? எல்லையை மீறுதல், கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை விட்டு மீறுதல், தன் சேரை விட்டுட்டு அடுத்த சேருக்கு ஆசைப்படுதல். இந்த சுபாவம் இருக்கும் பட்சத்தில் இருக்கிற ஸ்தானமும் போயிடும்.
இருக்கிற ஸ்தானமும் போதும். கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்துல திருப்தி அடைகிற அந்த இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், உண்மையா இருக்கிற இருதயம், அதுதாங்க அடுத்த உயர்வுக்கு அவர்கள் தகுதியானவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நடந்த அந்த அகோர சம்பவம், அந்த வேதனைக்குரிய சம்பவம் புதிய ஏற்பாட்டு சபையில, புதிய உடன்படிக்கை உட்பட்ட இந்த சபையில, உங்களுக்கும் எனக்கு, நம்முடைய திருச்சபையில துளி அளவு கூட வாலிபர்களுக்கோ பெரியவர்களுக்கோ நடுவயது உள்ளவர்களுக்கோ ஊழியர்களாக எங்களுக்கோ எல்லையை மீறுகிற சுபாவம் வந்து விடாதபடி தெய்வம் தம் கிருபையினால இறுதி வரை நம்மை பாதுகாப்பாராக. நம் சந்ததி பாதுகாக்கப்பட இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு வருவதாக. அல்லேலூயா. ஒருவரும் எல்லையை மீறாதிருப்போமாக. புரியுதா உங்களுக்கு? சாதாரண விஷயம் இல்லை. எங்க நீங்க சொல்லலாம், இன்னைக்கு சில கேஸ் இருக்குது, புது உடன்படிக்கையை தவறா பயன்படுத்துற கூட்டம் இருக்குது. அது என்ன, புது உடன்படிக்கையில ஆசாரியரும் நாங்களே, லேவியரும் நாங்களே, எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, எங்களுக்கு போதிக்க வேண்டியது ஒருவரும் இல்லை, நாங்களே எங்களை போதித்துக் கொள்ளுவோம் அப்படின்னு கொஞ்சம் அதிக பிரசங்கிகள் கொஞ்சம் உண்டு. என்ன பிரசங்கி? அதிக பிரசங்கிகள் சிலர் உண்டு. பழைய ஏற்பாட்டில் தானே அப்படி, புதிய ஏற்பாட்டில் அப்படி உள்ளல. நான் சொல்றேன், சத்தியத்தை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. புதிய ஏற்பாட்டு ஒழுங்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. யாரா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் 2 விதமான அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? ஒரு அழைப்பு எங்களை போன்ற ஊழியர்களுக்கு முழு நேர அழைப்பு. என்ன அழைப்பு? முழு நேர அழைப்பு. விசுவாசிகளாகிய உங்களுக்கு, விசுவாசிகளாக இருந்து கொண்டு சபையிலே ஒரு அங்கத்தினராக இருந்து கொண்டு ஒரு வேலையை செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு அதன் மத்தியில் பகுதி நேரமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சபைக்குள்ளேயோ சபைக்கு வெளியே சுவிசேஷ ஊழியமோ ஏதோ ஒரு பகுதியில் ஊழியம் செய்யும்படி அத்தனை பேருமே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாருக்குமே அந்த அழைப்பு உண்டு. அல்லேலூயா. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நாங்களும் ஊழியர்களுக்கு இணையானவர்கள், நாங்களும் பாஸ்டர்ஸுக்கு இணையானவர்கள், எங்களுக்கும் அந்த உரிமை அதிகாரம் உண்டு, நானும் லேவியன் தான், நானும் ஆசாரியன் தான். ஏன்னா அப்படி வசனங்கள் இருக்கு, பாடல்களும் இருக்கு. ஆசாரியரும் லேவியரும் ஆக்கினார்ன உடனே அதை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் 2 விஷயம் உண்டு. சொல்லுங்க. திரைச்சீலை, திறவுகோல். மறுபடியும் சொல்லுங்க. இன்னும் ஒருக்கா சொல்லிருங்க. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல தவறு செய்ய மாட்டீங்க, தவறா விளங்கி கொள்ள மாட்டீங்க. திரைச்சீலையின் ஒரு சத்தியம் உண்டு, திறவுகோலின் ஒரு சத்தியம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரிக்கும் பொழுது நடந்த முதல் சம்பவம் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. எங்கிருந்து எப்படி கிழிஞ்சது? அது முக்கியம். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். ஏன் தெரியுமா? கீழே இருந்து கிழிஞ்சிருந்தா இங்கிருந்து எவனாவது கிழிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பான். மேல இருந்து கிழிந்தால் தேவனே இதை செய்தார் என்பதற்கு. திரைச்சீலை கிழிந்தது எதற்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் மூலம்தான் ஒருவன் தேவனை நெருங்க வேண்டும், பழி செலுத்தி அவன் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா புது உடன்படிக்கையில் அப்படி இல்லை. என்ன தெரியுமா? நாம் ஏற்ற நேரத்தில் சகாயம் பெறவும், அல்லேலூயா, நமக்கு அவருடைய கிருபையை அடைவதும், கிருபாசன தண்டைக்கு நாம் தைரியமாக உள்ளே வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை, கிருபையை தேவன் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். இங்க ஆசாரியர்கள் வேண்டாம், இங்க லேவியர்கள் வேண்டாம், இங்க ஆரோன் வேண்டாம். நீங்க தேவ சமூகத்துக்கு போவதற்கு ஆசாரியன் தேவை இல்லை, ஆசாரியன் தேவை இல்லை. நீங்க தைரியமாய் போகலாம். திரைச்சீலை சத்தியம். அவரவர் தைரியமாய் கிருபாசன தண்டை அணுகலாம். இது திரைச்சீலையின் சத்தியம். இது உண்மை. இதுதான் நம்மை ஆசாரியருமாக்கினார், லேவியருமாக்கினார்கள் சத்தியத்துக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை. ஆனா 2வது ஒரு வார்த்தை சொன்ன. என்ன வார்த்தை சொன்ன? சொல்லுங்க. திறவுகோலுங்கிறது, இந்த திரைச்சீலை கிழிந்தது எல்லாருக்காகவும், எனக்காகவும் கிழிந்தது, உங்களுக்காகவும் கிழிந்தது. நீங்க எல்லாருமே தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர முடியும். புரியுதா? இது எல்லாருக்காகவும். ஆனா திறவுகளை எல்லாருக்கும் கொடுக்கல. சாவி இருக்கா? சாவி. திறவுகளை
எல்லாரும் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னாரு, வாசி பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் திறவுகோலை யாருக்கு கொடுத்தாரு? வாசி பார்க்கலாம். சீமோன் பேதுரு. வாசி பார்க்கலாம். பிரதியுத்தரமாக 16:19 வாசி. 16 மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ. முந்தின வசனம் பேதுரு வாசித்து வந்துரு. முந்தின வசனம். இயேசு அவனை நோக்கி. யாரை நோக்கி? பேதுரு. யாரை நோக்கி? இங்க யாரை நோக்கி? பேதுருவை நோக்கி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும். என்ன பாருங்க, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். திரட்சியில எல்லாருக்காகவும் கிழிந்தது. திறவுகோல் பேதுரு கையில மட்டும்தான் கொடுக்காரு. சாவிய ஒருத்தங்க தானே இருக்கணும். ஏங்க, சாவி ஒருத்தங்க தானே இருக்கணும். வண்டி ஒருத்தன் தானே ஓட்டணும். நீங்க வம்புக்கு ஏயா எவ்வளவு நாளையா நீர் வண்டியை ஓட்டுவேரு, நீர் அந்த பக்கம் கையை வச்சுக்கோ, நான் இந்த பக்கம் கையை வச்சுக்கிறேன். 2 ஸ்டீர் கேன் பேர்ல 2 இருக்கா, நீர் அந்த பக்கம் வச்சு நான் இந்த பக்கம் வச்சுக்கிறையா, இதுல கையை எடுத்துருமே, நான் ஆறு அடிக்கிறையா, விளங்குமா, ஊடு போய் சேர முடியுமா உருப்படியா? திரட்சியில எல்லாருக்காகவும் கிழிந்தது. திறவுகோலை தேவன் பேதுருவிடத்துல மட்டும்தான் கொடுத்தாரு. சபையை கட்டுகிற அந்த அபிஷேகத்தை அவன் மேலதான் தேவன் வச்சாரு. அவன் எழும்பி பிரசங்கிச்சான். 3000 பேரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டான். அந்த இடத்துல வேற யாரும் எழுப்பி பிரசங்கம் பண்ணல. எல்லாருமே இருந்தாங்க, 11 பேர் இருந்தாங்க, யாரும் எழும்பல. இவன் மட்டும்தான் எழும்பல. ஏன்னா திறவுகோல் அவன் கையில கொடுக்கப்பட்டது. உன் மேலதான் கட்டுவேங்கிறது அபிஷேகமும் வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டது. அப்ப இங்க நமக்கு என்ன புரியுதுன்னா, திரட்சியிலையும் பழைய ஏற்பாட்டுடைய சத்தியம் இங்க மாற்றப்படுகிறது திரட்சிலையின் சம்பவத்துல. அதே மாதிரி இந்த ஊழிய அபிஷேகம், ஊழிய அழைப்பு, இந்த ஸ்தானம், ஆசாரிய ஸ்தானம், அந்த ஸ்தானம் திறவுகோல் ஸ்தானம், அங்க எப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி நியமிக்கிறாரோ அது இங்க வரைக்கும் அது தேவன் தொடர்ந்து வைக்கிறார். திறவுகள் ஒருவன் கையில தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே வருது, ஆரோனை போல ஒருவன், ஆரோனை போல. அது எங்கதான் வருது? எபிரேய நிருபக்காரன் புதிய ஏற்பாட்டில் எழுதுறான், ஆரோனை போல. எல்லாரும் ஆரோன் ஸ்தானத்துல வந்துவிட முடியாது. ஆரோனுடைய ஸ்தானம் ஆரோனுக்கு, சபையாருடைய ஸ்தானம் சபையாருக்கு. ஏற்றுக்கொள்வவங்க மட்டும் கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்துல ஒருவர் வஞ்சிக்கப்படாதிருப்பீர்களாக. அவனுங்க மறுபடியும் சொல்ல, திரட்சியில எல்லாருக்கும். அதுல நம்ம மாத்தினோம்னா சத்தியம் மாறிடும், வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. அது ஒரு துருபதேசமா மாறிடும். ஜெபிக்க, தேவனை கிட்டிச்சேர எந்த ஊழியனும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வர முடியும். ஆனா உங்களை நடத்துவதற்கு ஊழியன் தேவை, சபை ஒழுங்கு தேவை, சபை கூடுதல் தேவை, அழைக்கப்பட்ட ஒருவன் தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் தேவை, நடத்துகிற ஒருவர் தேவை. அதான் பவுல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தெரிந்து கொண்டு நீங்க இந்த வேலையை பாருங்க, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலோ தேவவசனம் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். அப்ப சொல்றாரு, என் எல்லைக்குள்ள நான் இருந்துக்கிறேன், என் எல்லையை நான் மீற விரும்பல. எபிரேயர் நிருபர் சொல்றாரு 13:17 வாசி, 13:17 வாசி.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. முதல் வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முதல் வார்த்தை அதுல 17 முதல் வார்த்தைய உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்கள். புதிய ஏற்பாட்டுல தேவன் என்ன வச்சிருக்காருன்னா நடத்துகிற ஒரு சிலரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நடத்தப்படுகிற சபையார் இருக்கிறார்கள். அவர்கள் நடத்துவதற்கு தேவன் தன் ஊழியர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்துகிறாரு. அவர்கள் எல்லையில வேற யாரும் வர முடியாது. இவர்கள் எல்லை வேறு. இன்னைக்கும் அது தொடர்கிறது. அவர்கள் எல்லை வேறு, சபையார் எல்லை வேறு. ரெண்டுக்கும் எல்லை உண்டு. உங்களுக்குரிய எல்லை உண்டு, எங்களுக்குரிய எல்லை உண்டு. அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். பகுதி நேரமா கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியில செயல்படக்கூடிய ஒரு அழைப்பு உண்டு. அதே சமயத்துல 1000 சபையார் இருந்தாலும் எல்லா சபையாரும் எல்லாரும் ஒண்ணுதான் சொன்னாலும் நடத்துகிற ஒருவர் உண்டு. உங்களை நடத்துகிறவர்கள் புதிய ஏற்பாடுல சொல்ற நடத்துகிற ஒருவர் உண்டு. தேவன் அதை கவனிங்க. ஆதி திருச்சபை அந்தியோகிய திருச்சபையில உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் திருவலம் பெற்றார். திருவலம் பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? பவுலையும் பவுல் வாசிப்பாக 13 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக என்ன பாருங்க, ஒரு 100 பேர் கூடி இருக்காங்க. 100 பேரையுமா அனுப்பி விடுன்னு சொன்னாரு. சொல்லுங்க. அப்ப அவர்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கா இல்லையா? அவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? ஆனா இந்த பவுலையும் பர்னபாவையும் மட்டும் சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அல்லேலூயா. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதுக்காக உங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படி அர்த்தம் கிடையாது. அவர்களை விட நீங்கள் தாழ்ந்தவர்கள் அந்த அர்த்தம் கிடையாது. அதுல அப்படி அர்த்தம் கிடையாது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பஸ்ல 60 பேர் உட்காந்தாலும் ஒரு ஆள் ஓட்டணும். ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ எனக்கு லைசன்ஸ் இருக்கு, எனக்கும் ஓட்ட தெரியும். என்ன வேன் வரைக்கும் ஓட்டிருக்கேன், பெரிய வேன் வரைக்கும் நான் ஓட்டிருக்கேன். அதுக்காக நான் வேன் ஓட்டிருக்கிறேன் கொஞ்சம் உட்காரியா நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? ஒரு ஆள் தான் ஓட்டணும். அது எப்படி பாதுகாப்போ அதே மாதிரி சபையார் 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்குள்ள திறமசாலிகள் நிறைய பேர் இருந்தாலும் உங்களை நடத்துவதற்குன்னு தேவன் யாரை அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர் உங்களை நடத்துவது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி நடத்தக்கூடியவர்கள அந்தந்த காலங்களில் தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர்களை ஒரு எல்லையில தேவன் வைக்கிறாரு. அவர்கள் எல்லையில் அவர்கள் இருப்பது போல சபையாரும் அவர்களுக்குரிய எல்லையில் இருக்க வேண்டும். கோகாத்தும் அவன் பிள்ளையாகிய கோராகும் செய்தது போல எல்லையை மீறக்கூடாது. கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் எங்க நம்மளை நியமிச்சிருக்கிறாரோ அது சந்தோஷமா இருங்க, முறுமுறுக்காதீங்க. உங்களை நடத்துகிறவர்களை விட நீங்க திறமசாலியா இருக்கலாம். உங்களை போதிக்கிறவர்களை விட உங்க படிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ஞானம் அதிகமா இருக்கலாம், பேச்சு திறமை அதிகமா இருக்கலாம், எல்லா விதத்திலும் நீங்க மேன்மையானவராக இருக்கலாம். ஆனா எது உகந்ததுன்னா அவரை விட வயதில் நீங்க மூத்தவராக இருக்கலாம். பொதுவாக எல்லா சபைக்கும் இது உரியது தான். ஆனால் எது உகந்ததுன்னா என்னை நடத்துவதற்கு தேவன் நியமித்தவன் தேவனுடைய ஊழியர். அவருடைய எல்லை அவருக்குரியது, என் எல்லை எனக்குரியது. என் எல்லையில் நான் சந்தோஷமா இருப்பேன், என் எல்லையில் மனரம்யமா இருப்பேன். ஏன்னா என் எல்லையிலேயே செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, உங்க எல்லையிலேயே செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை செய்யுங்க, அது தேவனுக்கு உகந்தது. தேவன் அதை விரும்புகிறாரு. அந்த மன திருப்தி இருக்கு பாருங்க, எங்க வச்சிருக்கிறாரோ அங்க அமர்ந்திருப்பது அது உகந்த எண்ணம். இப்படி ஒரு சிந்தையோடு தாழ்மை, அதை நேற்று நம்ம காலையில் தியானிச்சோம். அந்த தாழ்மையின் சிந்தையோடு கர்த்தர் வச்ச இடத்துல உண்மையாய் நம்ம இருப்போமானால், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த காலத்தில் அடங்கி இருங்கள். ஆண்டவர் இந்த கிருபையை இந்த சந்ததிக்கு தருவாராக. கண்களை மூடுவோம்.